ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் இறைவனை நம்முடன் அனுபவம் செய்வதனால் கிடைக்கின்ற 5 நன்மைகள் என்கிற தலைப்பின் 2ஆம் பாகத்தை பார்க்கலாம். இறைவன் நம்முடன் இருக்கும்போது நமது வாழ்க்கைக்கு ஆழமான முக்கியத்துவம் உண்டு. இன்று நாம் நமது வாழ்க்கையை வெவ்வேறு வழிகளில் அனுபவம் செய்கிறோம். அவை ஐம்புலன்களின் மகிழ்ச்சிக்கான பல்வேறு ஆதாரங்கள் ஆகும். நாம் அனுபவித்து மறந்தும் விடுகின்றோம். பின்னர் மீண்டும் அனுபவிக்கிறோம், மீண்டும் மறந்து விடுகிறோம். அந்த நேரம் நாம் மகிழ்ச்சியாக உணர்கிறோம். ஆனால் பின்னர் மகிழ்ச்சி போய்விடுகிறது. இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருப்பதில்லையே என்று நாம் சில நேரங்களில் ஆச்சரியப்படுகிறோம். இருப்பினும் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டு அந்த தற்காலிக நேர்மறையான உணர்வை தரும் மகிழ்ச்சியின் அடுத்த ஆதாரத்தை மீண்டும் தேடிச் செல்கிறோம். நாம் எப்போதும் இப்படி மகிழ்ச்சியை தேடுகிறோம். தேடல் ஒருபோதும் முடிவது கிடையாது. அது தற்காலிகமாக மட்டுமே முடிவடைகின்றது. பின்னர் சில காலத்திற்கு பிறகு நம்முடைய மனம் மேலும் கேட்கத் தொடங்குகிறது. இந்த செயல்பாட்டில் என்ன நடந்தது என்றால், நமது வாழ்க்கை நம்முடைய மனதில் அதன் முக்கியத்துவத்தை இழந்து வருகிறது. இது சரியான வாழ்க்கை முறை அல்ல என்றும், ஏதோ குறைபாடு இருப்பதாகவும் நாமே உணர்கிறோம். இதற்கு தீர்வு என்ன என்று நமது மனமும் கவலைப்படுகிறது. நாம் செய்யும் தவறுதான் என்ன? நாம் மக்களுடனும் பௌதீக பொருட்களுடனும் பிற பொருள்களுடனும் இயற்கையுடனும் கூட நட்பு கொண்டுள்ளோம். ஆனால் முழுமையான ஆளுமைத்தன்மையுடன் இருக்கின்றவர் ஞானம், குணங்கள், சக்திகள் மற்றும் பல சிறப்புகள் நிறைந்த இறைவனுடன் தனது உயர்ந்த நட்பை இழந்து விட்டோம். மக்களுடனும் நமக்கு நெருக்கமானவர்களுடனும் நண்பர்களுடனும் நல்ல உறவுடன் இருப்பதை இறைவன் தடுக்கின்றாரா என்ன? வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பயன்படுத்தி அவற்றை வைத்திருப்பதை அவர் தடுக்கின்றாரா? வாழ்க்கையில் நல்ல இடங்களை கண்டு அவற்றில் ஆனந்தப்படுவதை இறைவன் தடை செய்கின்றாரா? இல்லவே இல்லை. இதையெல்லாம் தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர் கூறுகிறார். நல்ல குடும்பத்தையும் நண்பர்களையும் வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழில்முறை வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் ஆனந்தமாக அனுபவம் செய்யுங்கள். உங்களுடைய நடிப்பின் பாத்திரங்களில் நல்ல பட்டங்களையும் பதவிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வாழ்க்கையில் முக்கியமான அனைத்தையும் கொண்டு நல்ல தரமான வாழ்க்கையை வாழுங்கள். ஆனால் இதையெல்லாம் செய்யும் பொழுது இறைவனை மறந்துவிடக்கூடாது. முன்னேறிய உலகில் பல நல்ல விஷயங்களை பெற்ற பிறகு நாம் ஏன் அவரை இவ்வளவு மறந்துவிட்டோம் என்று இறைவன் நம்மிடம் கேட்கின்றார். உலக முன்னேற்றம் சற்று குறைவாக இருந்த காலத்தில், சில நேரங்களில் பின்தங்கி இருந்த காலத்தில் இந்த உலகம் அவரை அதிகமாக நினைவு செய்தது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஐம்புலன்களின் மகிழ்ச்சிக்கான ஆதாரங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தன. அதனால்தான் இறைவன் மிகவும் முக்கியமானவராக இருந்தார். எனவே நாம் எப்படி நமது வழியை இழந்தோம்? பொருளுக்கு முதலிடம் கொடுப்பவராக மாறுவதன் மூலம் நமது சொந்த வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை மீண்டும் பெறுவதற்கு நாம் இறைவனின் முக்கியத்துவத்தையும் அவரது நிலையான துணையையும் மீண்டும் பெற வேண்டும். அது நமது வாழ்க்கையை முக்கியத்துவத்தில் ஆழமாக்கும். மேலும் நாம் அவ்வாறு செய்யும் போது அதிக திருப்தியையும் மகிழ்ச்சியையும் உணர்வோம். ஓம் சாந்தி.